உறவுகளே, இது உங்கள் டிஎம் யூடியூப் மீடியா. நான் திருப்பூர் மஜீத். தொடர்ச்சியான உங்களின் பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும். சென்ற காணொளியில நம்முடைய யூடியூப் சேனல் 1000 வாடிக்கையாளர்களை நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதாக உங்களிடத்திலே ஒரு மகிழ்ச்சியான விடயத்தை பகிர்ந்திருந்தேன். அது தற்பொழுது 1000 வாடிக்கையாளர்களை தாண்டி வெற்றிகரமாக நமது சேனல் நகர்ந்திருக்கிறது. 40,000த்திற்கும் மேற்பட்ட சுமார் 50,000த்திற்கு உட்பட்ட பார்வையாளர்களையும் நமது சேனல் தொட்டிருக்கிறது. அதற்காக மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும். புதிதாக பார்க்கும் உறவுகள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய உறவுகளுக்கு கடத்தி சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்க. அதுதான் எங்களுக்கு ஊக்கமாகவும் உந்து சக்தியாகவும் இருக்கு. அரசியல் இது பல தருணங்களிலே சாமானியர்களுக்கு ஒவ்வொரு நாளும் புது புது அனுபவங்களை வழங்கி கொண்டே இருக்கும். பல புதிய சம்பவங்களை நிகழ்த்தி கொண்டே இருக்கும், பிரசவித்துக் கொண்டே இருக்கும். பல அருமையான நாடகங்களை ஒவ்வொரு முறையும் அரங்கேற்றி கொண்டே இருக்கும். அதில் பல நடிகர்களை நமக்கு வழங்கி கொண்டே இருக்கும். அப்படி அரங்கேறிய நாடகம்தான் சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியினர் பங்கு பெற்ற ஒரு நோன்பு திறப்பு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் நமக்கு கிடைத்திருக்கும் ஒரு அருமையான நடிகர் தான் சகோதரர் அண்ணாமலை. அவரோடு பங்கு பெற்று நடித்திருக்கும் துணை நடிகர்கள் தான் அண்ணன் ஜி.கே. வாசன், டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், ஏசி சண்முகம், இது போன்ற தலைவர்கள். இவர்களெல்லாம் துணை நடிகர்களாக அந்த நாடகத்திலே நடித்து சிறப்பித்திருக்கிறார்கள். அதை பற்றிய காணொலியைத்தான் இன்றைய காணொலியில பார்க்க இருக்கிறோம். வாங்க காணொலியின் கருத்திற்குள் செல்வோம். தமிழ்நாட்டில் யூடியூப் சேனல் நடத்துறவங்களுக்கு கண்டென்ட்டை கொடுக்கிற கமர்ஷியல் மண்ணை யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம அண்ணாமலை தாங்க. கண்டென்ட்டை கொடுக்கறதுக்காகவே தன்னுடைய வாழ்நாளை மனுஷன் அர்ப்பணிச்சிருக்காருன்னு தான் சொல்லலாம். அப்படி ஒரு கண்டென்ட்டை தான் இந்த முறையும் நமக்கு கொடுத்திருக்காரு. ஏன்னா நான் கூட 2024 பாராளுமன்ற தேர்தல் குறித்து ஒரு கண்டென்ட்டை எடுத்து வச்சிருந்தேன். ஆனா இந்த சம்பவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் என்னால தாங்க முடியாம கண்டிப்பா இதை உங்களுக்கு பிரசன்ட் பண்ணணும், இந்த சம்பவத்தை உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காகவே இந்த கண்டென்ட்டை தொட்டு இருக்கிறேன். அப்படி ஒரு அல்வா மாதிரி கண்டென்ட்டை தான் நமக்கு கொடுத்திருக்காரு. அதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவின் சார்பாக சமீபத்தில் நடத்திய நோன்பு திறப்பு நிகழ்ச்சி. அப்படி என்ன கண்டென்ட், அப்படி என்ன ஒரு சம்பவத்தை அரங்கேற்றி இருக்காங்க, அந்த சம்பவத்துல அப்படி என்ன நகைச்சுவை எல்லாம் அரங்கேறி இருக்குன்னு பார்த்தா, உதாரணமாக எல்லா கட்சிகள்லையும் இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு துறப்பு நிகழ்ச்சி நடத்துவாங்க. ஆனா அதுல கொஞ்சமாவது உண்மைத்தன்மை இருக்குங்க. அதுல கொஞ்சம் பேராது நோன்பு வச்சவங்க வந்து அந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில கலந்துக்குவாங்க. அத்தோட அந்த நிகழ்ச்சியை துவங்குறதுக்கு முன்னாடி ஒரு மார்க்க அறிஞர் அந்த குரானுடைய வசனத்தை ஓதி துவங்கி வைப்பாரு. சில இடங்கள்ல மார்க்க அறிஞர்கள் மார்க்க சொற்பொழிவாற்றி அந்த நிகழ்ச்சியை நடத்தி வைப்பாங்க. ஆனா இங்க ஒரு கூத்து நடந்து அரங்கேறி இருக்கு பாருங்க. டிடிவி தினகரன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அதுபோல தமிழ் மாநில காங்கிரசின் தன்னிகரில்லா தலைவர் மக்கள் தளபதி ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இன்னும் காணொலியை பாத்தீங்களா? இது நோன்பு திறக்கிற நிகழ்ச்சியா இல்ல ஒரு கேளிக்கை நிகழ்ச்சியா? உங்களுக்கு இந்த விஷயமெல்லாம் கேலி கூத்தாயிருச்சா? அந்த நிகழ்ச்சிய தொகுத்து வழங்குறதுக்கு, அந்த நிகழ்ச்சிய ஆரம்பமா வடிவமைக்கிறதுக்கு கூட உங்கள்கிட்ட அனுபவமிக்க ஆள் கிடைக்கலையா? அதை கூட மேடையிலேயே அண்ணன் ஜி.கே. வாசன் சொல்லி கொடுக்கிறாரு. அந்த நிலையில தான் ஒரு நிகழ்ச்சியை நடத்துறீங்க. என்ன கூத்து, என்ன கும்மாளம், என்ன விசில் சத்தம்! இது நோன்பு திறப்பு நிகழ்ச்சியா? இது இப்படி எங்கேயாவது இந்த சிறுபான்மை சமூகம் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை நடத்தி இருக்கா? அந்த நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒருத்தர் குரானுடைய அந்த வசனங்களை படிக்கிறார் பாருங்க. அவர் வாழ்க்கையிலேயே அன்னைக்கு தான் அந்த வசனத்தை படிக்கிறதுக்காக அவருக்கு தொப்பி போட்டிருப்பாங்க போல. அந்த மனுஷன் தட்டு தடுமாறி தமிழ்ல எழுதி வச்சு அந்த குரான் வசனத்தை எவ்வளவு கேலி கூத்து ஆக்கியிருக்காருன்னு இந்த வீடியோவுல பாருங்க. அஸ்ஸலாம் அலைக்கும். நண்பர்களுக்கு வணக்கம். இப்போது கிராத் ஓதப்படுகிறது. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அல்லாஹு அஹத். அவர் ஓதுன இறை வசனத்தை பார்த்தீங்களா? இதை கூட சரியாக ஓதுவதற்கு உங்களுக்கு ஒரு மார்க்க அறிஞர் கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த நிகழ்ச்சியில நீங்க யாரை பங்கு பெற வச்சிருக்கீங்க? பாரதிய ஜனதாவினுடைய கூட்டத்தை பெரும் கும்பலோடு அவர்களுடைய அந்த துண்டை அணிந்து அந்த நிகழ்ச்சிகளை பங்கு பெற்றிருக்காங்க. இது நேர் முரணா இல்லையா? நீங்க பாரதிய ஜனதாவுடைய கட்சியை சேர்ந்தவர்கள், அண்ணாமலை உங்களுக்கு தான் சொல்றேன், நீங்கள்லாம் ஒரு சமூகத்தை கருவறுக்க நினைக்கிறீங்க, சிறுபான்மை சமூகத்தை வேறறுக்க நினைக்கிறீங்க, அவர்களுடைய இறை இல்லங்களான மசூதிகளை நீங்க தரைமட்டமாக்குறீங்க, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா உரிமைகளும் கிடைக்க கூடாதுன்னு நீங்க கங்கணம் கட்டி வேலை செய்யறீங்க. அது மட்டும் இல்லாம அந்த மக்களை எல்லாம் பாகிஸ்தானுக்கு போகக்கூடியவங்க அங்கதான் இவர்கள்லாம் இருக்கணும்னு சொல்லி அவர்கள்ட்ட ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை நீங்க நாடு முழுவதும் விதைக்கிறீங்க. இந்த நிலையில நீங்க பங்கேற்கிற நிகழ்ச்சிக்கு வருவாங்களா? ஒரு உண்மையான இஸ்லாமியன் வருவானா? உண்மையான ஒரு மார்க்க அறிஞர் அங்க வருவாரா? நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், அண்ணாமலை, நீங்க எந்த சமூகத்தை வேற அறுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சமூக மக்களுடைய ஒரு நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம உடம்பு கூசாம ஓட்டு பொறுக்கிறதுக்காக உங்க கும்பலோட போய் பங்கேற்று இருக்கீங்களே அண்ணாமலை, இது உங்களுக்கு வெக்கமா இல்லையா? அதோட நம்ம அண்ணாமலையோட கூட்டணி வச்சிருக்காங்க பாருங்க இந்த துணை நடிகர்கள்லாம், டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், ஜி.கே. வாசன், ரவி பச்சமுத்து, தமிழறிவு மணியன், இது போன்றவர்கள்லாம் அந்த கூட்டம் அங்க எப்படி உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. அதுக்கு பக்கத்திலேயே இன்னொரு வீடியோவும் போடுறேன், ரெண்டையும் நீங்க பொருத்தி பாருங்க. கணக்கச்சிதமா அத்தனை அம்சங்களும் பொருந்தி வர்றதை நீங்க பார்க்கலாம். மக்கள் தளபதி ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் இப்பொழுது தலைமை உரையாற்றுமாறு அன்போடு கேட்டு. நண்பர்களே, வந்திருக்கக்கூடிய ஆண்டவரே, என்னப்பா ஒரு குட் நியூஸ். என்னடா ஒரு நிமிஷம். என்னடா ஒண்ணுமே சொல்லாம போத்துற? இது உங்களுடைய 100வது திருட்டு. அப்படியா? அவர்களது 100வது திருட்டு விழா வெற்றி பெறவும் இப்படிக்கு அண்ணனின் விழுதுகள் ஒரு தடவை கூட திருடல. ஆனா டோட்டல் தமிழ்நாடு போலீஸ பூரா கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. ஆனா ஒரு சந்தோஷங்க, நம்ம அண்ணாமலைய இந்த மண்ணு மாத்தி இருக்குங்க. இங்க இந்த தமிழ்நாட்டுல சமூக நல்லிணக்கத்தோட அரசியல் செஞ்சாதான் நம்ம அடிவாங்காம தப்பிக்க முடியும் அப்படிங்கிறத உணர்த்தி இருக்குங்க. அது மட்டும் இல்ல, இங்க மதவாதம் பேசினா மண்ணத்தான் கவ்வணும்னு சொல்லி மண்டையிலே அடிச்சிருக்குங்க. இந்த வந்துட்டார்ல நம்ம அண்ணாமலை நோன்பு கஞ்சி குடிக்க. சரி அண்ணாமலை, நீங்க சமூக நல்லிணக்கம் வேணும்னு சொல்லி நோன்பு கஞ்சி குடிக்க வந்துட்டீங்க. ஆனா உங்க ஜி, அதாங்க நரேந்திர தாமோதரதாஸ் மோடி, அவரு பாரம்பரியமா இந்தியாவுல ஜனாதிபதி மாளிகையில புரட்சியாக இஃப்தாருடைய நிகழ்ச்சி நடந்தத புரட்சியா புறக்கணிச்சு இப்ப ஜனாதிபதி மாளிகையில நோன்பு திறப்பு நிகழ்ச்சியே இல்லாம ஆக்கிட்டாரு. அது உங்களுக்கு தெரியுமா? இந்த புகைப்படத்தை பாருங்க. இது உங்க பிரணாப் முகர்ஜி ஜனாதிபதியா இருந்தப்ப ஜனாதிபதி மாளிகையில நடந்த இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி. இந்த புகைப்படத்துல எங்கேயாவது உங்க ஜி இருக்கிறாரா? எஸ்கேப் ஆயிருக்காரு பாத்தீங்களா? இதோட சேர்த்து இன்னொரு புகைப்படத்தை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. புகைப்படத்தை பாத்தீங்களா? இந்த புகைப்படம் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களுடைய காலத்துல நேருடைய கேபினெட்ல அங்க நடைபெற்ற இஃப்தார் நோன்பு துறப்பு நிகழ்ச்சியினுடைய ஒரு புகைப்படம். ஆனா இது சர்ச்சையாயிருக்கு. இந்த புகைப்படம் அது இல்லைன்னு சொல்லி ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கு. சரி, அது இல்லாம இருந்துட்டு போகட்டும். இப்படி பாரம்பரியமிக்க ஜனாதிபதி மாளிகையில நடந்த அந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சிய முற்றிலுமாக நடக்கவே கூடாதுன்னு கங்கணம் கட்டி வேலை செஞ்ச உங்க ஜிய நீங்க மறந்துட்டீங்களா? இப்படி உங்க கட்சியும் உங்க தலைமைகளும் அடியோட வெறுக்கிற நிகழ்ச்சியில நீங்க போய் ரொம்ப துணிச்சலோட பங்கேற்றிருக்கீங்களே, அப்ப பாரதிய ஜனதாவுக்கு எதிராக வேலை செய்யறீங்களா அண்ணாமலை? உங்க மோடிஜிக்கு எதிராக வேலை செய்யறீங்களா அண்ணாமலை? உங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக வேலை செய்யறீங்களா அண்ணாமலை? பார்த்து இருங்க அண்ணாமலை, கொஞ்சம் கவனமா இருங்க. அதோட மட்டும் இல்லாம நீங்க அந்த நிகழ்ச்சிக்கு
பாரதிய ஜனதாவினுடைய ஒரு பெரிய கும்பலையே கூட்டிட்டு போயிருக்கீங்க. அந்த கும்பல் அங்க எதுவுமே செய்ய முடியாம பேந்த பேந்த முழிக்கிற ஒரு சீனை நீங்க பார்க்க வேணாமா? அந்த காட்சியையும் இந்த காணொளியில பாருங்க. டேய், நம்ம கட்சியில சிறப்பா வரமாட்டேன்னு வம்பு பண்ண ஒரு 5 பேரை வழக்கு டைமா செத்துமே எங்க அவனுங்க? இந்த வந்திருக்காங்களே. வாங்க வாங்க வாங்க. இந்த பாருங்க, உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. அதே பீதி என்கிட்டயும் ஹெவியா இருக்கத்தான் செய்யுது. அதை வெளிக்காட்டிக்கலாம நம்ம அரசியல் பண்ணணும், புரியுதா? சரி தலைவர். அதுக்காக தலைவர் வீடியோ பாத்தீங்களா? பாவம் அண்ணாமலை. உங்க கூட வந்தவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? அவங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும். இஸ்லாமிய வெறுப்பு, அந்நிய கைகூலி, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான எதிர்ப்பு பிரச்சாரம். இவர்களுக்கு இப்படி சொல்லிதான் அவர்கள்லாம் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஆனா நீங்க நல்லவர் அண்ணாமலை. உங்களுக்கு ஒரு திராவிட முகம் இருக்கு அண்ணாமலை. நீங்க பிஞ்சு மூஞ்சி பஞ்சு பாடி. ஆனா நீங்க இருக்கிற இடம் இருக்குல்ல, ஆபத்தான மனிதர்கள், அடர்ந்த காடுகள், தொடர் படுகொலைகள், சிறுபான்மை மக்கள் எதிர்ப்பு, இது எல்லாம் நிறைந்த கூட்டம் தான் நீங்க இருக்கிற இடம். அதனால விட்டுட்டு வந்துருங்க அண்ணாமலை. நீங்க இந்த மண்ணுக்கேத்த மனுஷன். தயவு செஞ்சு அதை விட்டுட்டு நீங்க வெளியில வந்துருங்க. நீங்க இந்த மண்ணுக்கு ஏத்த மாதிரி சமூக நல்லிணக்கத்தோட அரசியல் செய்யணும்னு விரும்புறீங்க. ஆனா நீங்க இருக்கிற இடம் அதை விரும்பாத அண்ணாமலை. அதனால வெளியில வந்து நீங்க பேர் வச்சீங்க பாத்தீங்களா, என் மண் என் மக்கள், அதையே வைங்க. கட்சிக்கு பேரா தமிழ்நாட்டுல ஈஸியா வளர்த்துடலாம். அதனால தயவு செஞ்சு வெளியில வந்துருங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை கலைஞர் கருணாநிதி அவர்கள் உங்க கட்சியில இருந்த வாஜ்பாயை பத்தி சொல்லுவாரு. ஹீ இஸ் எ ரைட் மேன் பட் ராங் பார்ட்டி. அதாவது நல்ல மனுஷன் இருக்கிற கட்சி ஆபத்தான கட்சி. அதே மாதிரிதான் கொஞ்சம் மாத்தி இந்த திருப்பூர் மஜீத் உங்களுக்கு சொல்றேன். நீங்க இந்த மண்ணுக்கேத்த மனுஷன், கண்ணுக்கு அழகா நடந்துக்கங்க அப்படிங்கிற வேண்டுகோளை நம்ம அண்ணாமலைக்கு வச்சு இந்த காணொளியை நிறைவு செய்வோம். நன்றி. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.